இப்ப நம்ம பார்க்க போற கதை எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் இல்ல எவ்வளவு மோசமான நிலை இருந்தா கூட எப்படி அத ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றான்றதுதான் பார்க்க போறோம். இது ஸ்ரீகிருஷ்ணனுடைய கதை. ஒரு நாள் கோகுலத்துல இருக்கிற எல்லா பசுமாடுகளையும் மன்னர் கம்சனுடைய படை வீரர்கள் பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஏன்னா மக்கள் டெய்லியும் மன்னருக்கு தங்களுக்கு கிடைக்கிற பால்ல பாதி பங்கு கொடுத்துடணும். இதுதான் மன்னர் கம்சனுடைய சட்டம். ஆனா கிருஷ்ணர் சொல்லுவாரு, நீங்க கஷ்டப்பட்டு மாடுகளா பராமரிக்கிறீங்க, அது உங்களுடைய சொந்த மாடு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு மன்னருக்கு பாதி பங்கு கொடுக்கணும்? தேவையில்ல. யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி யாரையும் பாலை கொடுக்க விட மாட்டாரு. பால் வராததுனால மன்னர் கம்சன் கோவப்பட்டு எல்லாருடைய மாடுகளையும் பிடிச்சிட்டு வர கட்டளையிட்டுருவாரு. தன்னுடைய சொந்த மாடுகளை எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கிருஷ்ணன் கிட்ட சொல்லுவாங்க. கிருஷ்ணா, ஒன்னாதான் இப்ப எங்க மாடு எல்லாம் போயிடுச்சுன்னு அழுவாங்க. உடனே கிருஷ்ணர், இவ்வளவுதானா, இதுக்கா எல்லாரும் கவலைப்படுறீங்கன்னு கூலா சொல்லுவாரு. கிருஷ்ணா, எப்படி நம்ம மாடுகள் எல்லாம் மீட்கிறதுன்னு மக்கள் கேட்பாங்க. கம்சன் மகாராஜா கிட்ட பேச முடியாது, நம்ம மாடுகள் அவ்வளவுதானே மக்கள் நம்பிக்கையிலிருந்து பேசுவாங்க. அவ்வளவுதானே விஷயம், விடுங்க, மாடவங்க கிட்ட அதுவே திரும்பி வந்துரும் பாருங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கூலா சொல்லுவாரு. கிருஷ்ணர் கிட்ட எந்த டென்ஷனும் துளி அளவு கூட இருக்காது. கிருஷ்ணர் அந்த மாடுகள் எல்லாம் எப்படி வர வைப்பார்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசைக்கு மயங்காத மனிதர்களும் இல்ல, மாடுகளும் இல்ல, ஆடுகளும் இல்ல, ஏன் புல் பூண்டுகள் கூட கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்கு மயங்கிடும். கிருஷ்ணர் புல்லாங்குழலை எடுத்து இசைக்க ஆரம்பிச்சாரு. அந்த புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி எல்லா மாடுகளும் கட்ட அவுத்துக்கிட்டு ஓடோடி வந்துருச்சு. வீரர்கள் என்ன முயன்றாலும் அவங்களால மாடுகளை தடுத்து நிறுத்தவே முடியல. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா கிருஷ்ணர் மாடுகளை வர வச்சாருன்னு. அதுவும் எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாம மக்களால சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, கிருஷ்ணரோட ஸ்மார்ட்னஸ் பாத்தீங்களா? மாடுகள் மீட்க முடியாதுன்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா மன்னர்னாலையும் அத தடுத்து நிறுத்த முடியாதபடி கிருஷ்ணர் எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அதுவும் ரொம்ப ஈஸியா. ஸ்மார்ட்டா யோசிச்சு எதையும் செய்ய முடியும்னு இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோமா? தேங்க்யூ, பாய்.